தேனு தேனு என்னடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, எங்கடி போயிட்டு இருக்க? எதுக்குடி என்ன கூப்பிடுற? தேனு இப்ப எதுக்குடி நீ கோவப்படுற? இங்க வாடி. அடே வடிவு எது வந்தாலும் அங்க இருந்து சொல்லுடி. தேனு இங்க வா தேனு. அடி எதுக்குடி இப்ப நீ கோவப்பட்டுக்கிட்டு அங்க நிக்கிற? இங்க வாடி சத்த. நான் சொல்றது எவ்வளவுமே கேட்க மாட்டீங்க. அப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன வரப்போகுது எனக்கு? இனிமே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. யாரும் என்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க. தேனு உங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன். போயிட்டு எப்போ வந்தடி? நான் காலையில தான் வந்தேன். எங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது நான் உன்னை பார்த்தேன். அதானா நீங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீ சொல்லடி, சொன்னதாண்டி நம்புறதா இல்லையா அப்புறமா தெரியும். அதே நான் அடிச்சு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. உங்ககிட்ட சொல்லி என் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நான் யாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி இல்லடி. தேனு சொல்லந்தேனு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க, சொல்லவே மாட்டேங்கிற. சுந்தரி உனக்காக வேணா சொல்றேன், அவளுங்களுக்காக நான் சொல்லல. சரி சுந்தரிக்காக வச்சும் சொல்லண்டி. அடி சித்து யாரும் அடிச்சிட்டாங்கடி, அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அடி என்னடி சொல்ற? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எங்களுக்கு தெரியாம? அது எங்க பக்கத்து ஊர்ல நடந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்து ஊருவங்க அக்கா ஊர் தானடி, அங்க யாரடி சித்து அடிச்சது? அந்த ஊர்ல பெரிய மனுஷன் அவருதான். அவர் என்னவே இவனை போட்டு அடிச்சு விட்டாரு. அடி உண்மையை தானே சொல்ற நீ? அத்தியா நான் தான் சொன்னல, நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னல. நான் போயிட்டு இருந்தேன், என்ன நிறுத்தி என்னன்னு கேட்டு இப்ப பாரு. பிரத்தியாவது நான் சொல்றதை நம்புறீங்களா? அப்புறம் எதுக்குடி என்கிட்ட கேக்குறீங்க நீங்க? ஏன்னு சித்து எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க? எஸ்வி ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நான் பார்த்துட்டே வந்துட்டேன். அடியே என்னடி எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நாங்களும் வந்திருப்போம்ல. அந்த பையனை அடிச்சு விட்டாங்க, கண்ணால பார்த்தேன். சரி ஹாஸ்பிட்டல் போய் பையனை என்னன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அவன் சொல்றான் நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு. அவன் வாயை திறந்தாலே பொய்யா தான் சொல்றான். ஆனா இதெல்லாம் நான் சொன்னேன் எவ்வளவு நம்ப மாட்டீங்க. அடியே அங்கேயும் போய் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டானடி. அது தெரியல சுந்தரி. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சந்தியா தப்பிச்சா. இனிமே அப்ப என் பொண்ணை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஆமா ஆமா, இனிமே உன் பொண்ணை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஏண்டி பப்பி, ஒருவேளை தேனு சொல்றதும் உண்மையா இருக்குமோ? எனக்கும் அதாக்க டவுட்டா இருக்கு. ஒருத்தி என்ன அவன் விஷயத்துலயேவா போய் சொல்லிட்டு இருப்பா? அதான் பப்பி, எனக்கும் தேனு சொல்றதுதான் உண்மையா இருக்குன்னு தோணுது. இப்ப சரிக்கா, நம்மளும் போய் கொண்டு பண்ணி மவனை ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துடுமா? அடிய பப்பி வாடி, நம்ம உடனே போய் சித்துவ பார்க்கும். சுந்தரி அவ விழுந்து அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நீ என்னமா சந்தோஷமா சொல்ற? வடிவு சித்துவுக்கும் சந்தியாவுக்கும் லவ் இல்லைன்னு தேனு போய் சொல்லிட்டால, அதாண்டி எனக்கு சந்தோஷம் தாங்கல. சரி சரி, தாங்க முடியாம கீழே விழுந்துடாதடி. நீனு வரியில போய் குண்டுமணி மோனை பார்த்துட்டு வந்துடும். வாங்கடி, உடனே போய் குண்டுமணி மோனை பார்க்கும். சுந்தரி அக்கா, இது மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வராதீங்க. குண்டுமணி என்ன நினைப்பா? அடியே அங்க வந்து நான் சிரிக்க மாட்டேன்டி. அதானே சிரிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே சிரிச்சு முடிச்சிட்டு வாடி. அங்க வந்தா குண்டுமணி ஏதாச்சும் நினைச்சுப்பா. சரி சரி, நான் கிளம்புறேன், நீங்களே பேசிக்கிட்டு இருங்க. தேனு என்ன நீ கிளம்புறேன்னு சொல்ற? நீனு வா, போய் குண்டுமணி மோனை பார்த்துட்டு வந்துடும்டி. நான்லாம் வரல பப்பி, என் வாய் வர சும்மா இருக்காது. நான் வர கண்ணால பார்த்துட்டேன். அது திரும்பி அவன்கிட்ட கேட்டானா அவன் பச்சையா பொய் சொல்லுவான். அம்மா என்னம்மா இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அங்க அப்பா வர உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இரா சந்தியா இப்பதானே வந்தா, அதுக்குள்ள கூப்பிட வந்துட்ட? டி சந்தியா, என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னாதானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, சொல்லுங்க. எங்க அக்கா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு மரத்துக்கடியில ஒரு ஆளு போட்டு அடியன்னு அடிச்சு துவைச்சு விட்டாரு. கொஞ்ச நேரத்துல சித்து போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சரி நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு பைக்கில் வச்சு தூக்கிட்டு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி நானும் போய் ஹாஸ்பிட்டல் போய் கேட்கிறேன். அவன் வாய் கூசாம பொய்ய சொல்றான். நான் பைக்கில் இருந்து தான் கீழே வந்து நீங்க பொய்ய சொல்றீங்கன்னு. அந்த குண்டுமணி அவன் புள்ள பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன திட்டுறா. அத்தி கூட நான் சொல்றது நம்பவே மாட்டாளுங்க. அப்ப யாரோ சித்து அடிச்சிருக்காங்க. இவளுங்கள்ட்ட சொன்னா மறுபடியும் என்னைய ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாளுங்க. நான் இப்படி போவேன், நான் போகவே மாட்டேனே. அட்டிய தேனு, ஏண்டி இப்படி சலிச்சுக்கிற? ஒரே ஒரு டைம் எங்களுக்காக வாடி. அவளுக்காக நான் வர மாட்டேன். எவ்வளவு நான் சொல்றதை கேக்குறீங்களா நீங்க? நான் நம்புறேன் இந்த டைம் ஒண்ணு. எவளும் என்ன நம்ப வேணாம். எவகிட்டயும் என்ன நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. நான் வீட்டுக்கு போறேன். சந்தியா, நான் சித்து போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லு. சரிங்கம்மா. சித்துவை பார்க்க நானும் வரவாம்மா? நீ எல்லாம் வர வேணாம்மா, வீட்டுக்கு வந்த மாதிரி வீட்டில் போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு வரோம். இவங்க எப்படி நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. நாளைக்கு காலேஜ் போகிறப்ப போய் அப்படியே பார்த்துட்டு வரணும். சரிம்மா சந்தியா, நீ வீட்டுக்கு போம்மா. சரிங்கம்மா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அக்கா நம்மளும் போய் ஹாஸ்பிட்டலில் சித்துவை பார்த்துட்டு வந்துடும்க்கா. சரி பப்பி, வா இப்பயே போலாம்.
சரி வாங்கக்கா. என்னக்கா தேனு மறுபடியும் வரா? என்னன்னு தெரியலையே, இந்த குட்டச்சி இங்கே சுத்திக்கிட்டு நிக்கிறான். அடியே தேனு, அடியே தேனு. அடி எதுக்குடி கூப்பிடுற? பக்கத்து ஊர்ல உயரமா வளர்றதுக்கு ஏதோ மருந்து தராங்களாண்டி, வந்தினா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் கூப்பிடுறேன். அப்படின்னா குள்ளமா ஆவறதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா? நீ முதல்ல வாங்கி கூட்டிட்டு இருக்கா பணமர மாதிரி. இவன் என்ன சொல்றான்? அடியே நான் உயரமா வளர்ந்துருக்கேன்னு உனக்கு பொறாமடி. ஆமா ஆமா பொறாம தான். ஓ முன்ன பார்த்து அதுவும் உயரத்தை பார்த்து நான் பொறாம தண்டி போடுவேன். தேடி நிறுத்துங்களா, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியில சண்டையில தான் போய் முடியுது. அத அந்த நெட்டச்சி கிட்ட சொல்லு. வாய முடிடி குட்டச்சி. என்னடி குட்டச்சி குட்டச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? நீனு தான் என்ன நெட்டச்சின்னு சொல்ற, நான் வச்சு சொன்னனா? ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்களேன், காதுதான் வலிக்குது உங்க சண்டையை கேட்டு கேட்டு. தேடி நீ ஹாஸ்பிட்டல் வர போறியா இல்லையா? நீ வேற ரொம்ப நேரமா கேக்குற. உனக்காக மட்டும் வேணா வரேன், மத்தவங்களுக்காக நான் வரல. அடியே உன்னை யாரும் கூப்பிடலடி, தயவு செய்து நீ கிளம்பு, காத்து வரட்டும். பப்பி பாத்தியா அந்த நெட்டச்சி என்ன சொல்ற பாரு. வடிவக்க சத்த வாய மூடக்கா, நீயும் பேசிக்கிட்டே இருக்க. டேய் அவளை வாய மூடி சொல்லிடி. தயவு செய்து ரெண்டு பேரும் வாய மூடுங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். டேய் பப்பி, ஹாஸ்பிட்டல் வர வரைக்கு எவ்வளவு என்கிட்ட பேசக்கூடாது. உன்கிட்ட எப்படி பேசுவா? பப்பி சொன்னல, திரும்பி திரும்பி மறுபடியும் என்னகிட்டே பேசுற பாரு. சொப்பா உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தா எங்களுக்கு தான் தலைய வலிக்குது. ஹலோ காயோ. சொல்லு சந்தியா. காயோ சொல்லுடி, என்னடி ஆச்சு? அது வந்து சித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்மள பார்க்க வரும்போது நல்லா தானே இருக்கும். எப்படி சந்தியா சித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? தெரியல, யாரோ அடிச்சுட்டுன்னு சொல்றாங்க. அவனை கேட்கறதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றானா. எது உண்மைன்னு தெரியல. எல்லாம் உங்க ஊர்ல தான் நடந்திருக்கு காயோ. என்னடி சொல்ற? எங்க ஊர்ல நடந்திருக்கா? ஆமாண்டி. எங்க ஊர்ல அவனை யாருடி அடிச்சது? தெரியல காயோ. ஹாஸ்பிட்டல் போய் சித்துவை பார்த்துட்டு வரோம், வரியா நீ? சந்தியா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் பா வாப்பா. நான் தான் சொல்றேன் சந்தியா, மறுபடியும் கூப்பிடுறேன். ப்ளீஸ் காயோ சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கேன். ஏ காயோ வைக்காத போன் இரு. அடி பாவி, போன் எப்படி கட் பண்ணிட்டாலே. ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து பேசினதை யாராச்சும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அப்பாட்ட சொன்னா இன்னும் பிரச்சனையாகும். இவன் வேற அவனை பாக்குறதுக்கு கூப்பிடுறான். இவன் என்ன சடனா காலை கட் பண்ணிட்டான். நாளைக்கு காலேஜ் வருவாள்ல, அப்படியே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட வேண்டியதான். சித்துவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு வேற தெரியல. என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றேன். இந்த அம்மா அவன் வீட்டுக்கு வந்த மாதிரி பாத்துக்கலான்னு சொல்றாங்க.